இன்றைக்கு நான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை விளக்கப்படுத்த போகிறேன். நீங்கள் என்னுடைய ஜனம், உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த செய்தியை யாராவது என்னை அறியாதவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் நான் ஏதோ பீற்றிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். நான் தமிழன். தமிழனுக்கு பெருமை தமிழ் தெரியும் என்று சொல்லுவது. கண் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். அப்போ நான் சுத்த தமிழன். என்ன அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் தமிழர்கள். நான் ஆண்டவருக்குள் வந்த பிறகு தமிழ் பரம்பரை சாபம் தான் போக வேண்டி வந்தது. தமிழனாகிய என்னை ஆண்டவர் தெரிவு செய்து அவருடைய ஊழியக்காரனாய் மாற்றினார். அவருடைய வேதம் எழுதப்பட்ட எபிரேய மொழியை கொடுத்தார். ஆகவே நான் எபிரேய மொழியிலே வேதத்தை வாசிக்கிற ஒரு மனுஷன். அதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், எபிரேய மொழி மூல மொழி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் அதிக அளவு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். ஆகவே மொழிபெயர்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் இந்த மொழிபெயர்ப்புகளால் 100% அப்படியே மூல மொழிகள் இருப்பதை சொல்ல முடியாது. இப்ப நம்ம பாஸ்டர் தினேஷ் ஐயா இருக்கிறார். இங்கிலாந்துல எல்லாம் படிச்சவர். அவர் நானும் இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிறோம். ஆனா அவருக்கு பல்லு கூசுதுங்கிறத எனக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவார்? பல்லு கூசுதுன்னு இங்கிலீஷ்ல சொல்ல முடியாது. My teeth are irritant அப்படின்னு சொன்னா அது கூசுதல் அல்ல. கூசுதல் என்றால் டிக்லிஷ். டீத் டிக்லிஷ்னா சிரிப்பான். ஏன்னா டிக்லிஷ்னா அந்த கூச்சம். புரியுதா? அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்களை நமக்கு ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு சொல்லவே முடியாது. ஆகவே இன்றைக்கு நான் இந்த எபிரேய மொழியில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்பதனை கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ அன்பானவர்களே, விஞ்ஞானம் இருக்கிறதே, விஞ்ஞானத்தை அநேக கிறிஸ்தவர்கள் மதிப்பதே கிடையாது. அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் விஞ்ஞானமே போய் விஞ்ஞானிகளே மொட்டர்கள் என்று. விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் விமானத்தில் பறக்கவே கூடாது. விஞ்ஞானத்தை விட ஜெபம் வல்லமையானது என்று சொல்லுகிறவன், ஹலோ, விஞ்ஞானத்தை விட ஜெபம் வல்லமையானதுதான். ஆனால் இங்கே இருந்து நீங்கள் எத்தனை வருஷங்கள் உபவாசித்து ஜெபித்தாலும் இலங்கைக்கு போக மாட்டீர்கள், விமானத்தில் ஏறி போகாவிட்டால். நமது ஆண்டவர் விஞ்ஞானத்தை உருவாக்கியவர். பூமி உருண்டை என்று கண்டுபிடித்தது எத்தனையோ காலத்துக்கு பிறகுதான். புவி ஈர்ப்பு விசை இருக்கிறது என்று கண்டுபிடித்தது, அந்த விசையை ஆண்டவர் உருவாக்கிய எத்தனையோ காலத்துக்கு பிறகுதான். ஆகவே விஞ்ஞானத்தை உண்டாக்கியவர் தேவன். ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. தூய விஞ்ஞானம், பிரயோக விஞ்ஞானம், இந்த இரண்டையும் மனுஷன் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறான். தூய விஞ்ஞானம் மாறாது. தூய விஞ்ஞானம், தூய கணிதம், இவை எதுவுமே மாறாது. ஒரு பொருளை மேலே கைவிட்டால் அது கீழே பூமிக்கு வந்து விழும். இன்றைக்கு போட்டாலும் விழும், இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு போட்டாலும் விழும். அந்த பொருளை ஆதாம் போட்டிருந்தாலும் விழும், ஆதாமுக்கு முன்னே அந்த பூமியில எவனாவது போட்டிருந்தாலும் விழும். அது மாறாது. ஆனால் ரைட் சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? அமெரிக்காவிலே நார்த் கரோலினாவை சேர்ந்த 2 சகோதரர்கள் இந்த புவி ஈர்ப்பு விசையை விட கொஞ்சம் வேகமான விசையில் ஒரு பொருளை முன்னாலே தள்ளினால் அது கீழே விழாது என்று கண்டுபிடித்தார்கள். விமானத்தை உண்டு பண்ணினார். மற்றபடி எவனுமே புவி ஈர்ப்பு விசையை மாற்ற முடியாது. அலைகள், வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், இவையெல்லாம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் வானொலியை கண்டுபிடித்தவன் அந்த ஒலி அலைகளை பிரயோகப்படுத்த, கட்டுப்படுத்த பழகினார். ஆகவே இன்றைய உலகத்தின் நவீன விஞ்ஞானங்கள் தூய விஞ்ஞானத்தை பிரயோகப்படுத்துகின்றன. அப்ளைட் சயின்ஸ் வெர்சஸ் பியூர் சயின்ஸ். இன்றைக்கு இருக்கிற உலகம் அப்ளைட் சயின்ஸில் ரொம்ப முன்னேறி இருக்கிறது. ஆனால் இந்த அறிவு கட்ட உலகம் தன்னுடைய பிரயோக விஞ்ஞான அறிவு மிகுதியை வைத்துக் கொண்டு ஆண்டவரை கண்டுபிடிக்க பார்க்கிறது, வேதத்தை புரிந்து கொள்ள பார்க்கிறது. ஆகவே ஆண்டவர் இல்லை என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தன் வாழ்க்கையில் விரக்தி உற்றிருந்த ஒரு ஆங்கிலேயன், அவன் அந்த ஸ்காட்லாந்து பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தீவுக்கு போனவன். உண்மையான கதை என்னவென்றால், அவன் வாழ்க்கையை வெறுத்து, சித்தார்த்த கௌதமர் எப்படி வாழ்க்கையை வெறுத்து காட்டுக்கு போனாரோ அது போல போனான். அவர் அங்கே போய் பௌத்த மதத்தை உண்டாக்கினார். இந்த மனுஷன் போய் பரிணாமவாதத்தை உண்டாக்கி விட்டார். அவன் பெயர் தான் சார்ல்ஸ் டார்வின். அவருடைய டயரி கண்டுபிடிக்கப்பட்ட போது உலகமே ஆச்சரியப்பட்டது. இவ்வளவு ஒரு கேவலமான மனுஷனா இவன்? தான் சொன்னதையே தான் நம்பாமல் செத்து போன மனுஷன். உலகம் என்ன செய்தது? பரிணாமவாதத்தை அப்படியே கவ்விக்கொண்டது. ஏன் தெரியுமா? பரிணாமவாதத்தில்
நிறைய உண்மைகள் இருக்கின்றன. குரங்கு ஒரு நாளும் மனுஷனாய் மாறவில்லை. உண்மையாக மனுஷர்கள் தான் குரங்குகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் விஞ்ஞானமும் பரிணாமவாதமும் சில விஷயங்களை ஏன் சொல்லுகின்றன என்று இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நான் விஞ்ஞானம் சொல்லிக் கொடுக்க வரவில்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் எபிரேய மொழியிலே சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி போக 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 ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அநேகருக்கு எபிரேய மொழி தெரியும். ஆகவே அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் இதை சொல்லுகிறேன். முதல்ல தமிழ்ல யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பெஹெஷித் எலோஹிம் பாஹா ஹஷ்மாயிம் வலஅஹரெட்ஸ். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ அந்த ஆதியிலே என்ற சொல் எபிரேய மொழியிலே பெஹெஷித் என்று வரும். பல 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 எத்தனையோ மில்லியன் பில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன், நிச்சயமாக 6000 வருஷங்களுக்கு முன் அல்ல, எவ்வளவோ பில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன் எலோஹிம். எலோஹிம் என்பது தேவனுடைய நாமம். எல் என்றால் தேவன், ஓஹிம் என்பது அதனுடைய பன்மை. இந்த இடத்திலே திரித்துவம் காட்டப்படுகிறது. தேவன் ஒருவராய் இருந்தாலும் அவர் 3 நபர்களாய் இருக்கிறார். ஆனால் 3 தெய்வங்கள் இல்லை. ஒரே தேவன் 3 நபர்கள். 3 நபர்கள் என்றால் 3 தெய்வங்களா? இல்லை, ஒரே தேவன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவரா? ஒருவர். ஆனால் பிதா வேறு, குமாரன் வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு. பிதா சிலுவையில் மரிக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவர் சிலுவையில் மரிக்கவில்லை. ஆவியானவர் வேறு. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒருவர். இது நமக்கு புரியாது, புரிய தேவையும் இல்லை. எலோஹிம் என்ற சொல்லில் அந்த ஒருத்துவத்துக்குள் இருக்கின்ற பன்மை காணப்படுகிறது. அடுத்த சொல்லைத்தான் நான் கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். பாகா தமிழ்ல சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த பாகா என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு செகண்ட் கூட அல்ல, ஒரு செகண்டை 1000 துண்டுகளாய் பிரித்து அந்த 1000ல் ஒரு அந்த நேரத்துக்குள் இல்லாத ஒன்றை திடீரெனவும் முழுமையாகவும் உருப்பெறச் செய்தல் என்று அர்த்தம். அதாவது ஒரு இப்படி சொல்லுகிறோமே, அந்த நேரத்தை 1000 துண்டுகளாக பிரித்து ஒரு துண்டு ஒன்றும் இல்லாததில் இருந்து அப்படியே ஒன்றை திடீரென உருவாக்குவது. இந்த பாகா உருவாக்கத்தை எந்த ஒரு பொருளையும் கொண்டு எந்த ஒரு விஞ்ஞானியாலும் செய்ய முடியாமல் இருக்கிறது. உதாரணமாக இந்த யுரேனியம் பாம்ஸ் எல்லாம் போட்டார்களே, லிட்டில் பாய் ஃபேட் மேன் என்று சொல்லி, ஜப்பானில் 2ஆம் உலக யுத்தத்தில் அந்த அணுகுண்டுகள் ஹிரோஷிமா நாகசாக்கி மேல் வெடித்த போது கூட விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அந்த பாகா என்ற அந்த ஒரு எஃபெக்ட் வரவில்லையா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? வானத்தையும் பூமியையும், வானத்தையும் பூமியும் என்றால் என்ன அர்த்தம்? முழு வான மண்டலங்களும் முழு பூமியும் எல்லாவற்றையும் அந்த 1000ல் ஒரு நொடிக்குள் ஆண்டவர் உண்டாக்கினாரே. அந்த உண்டாக்கும் போது அது எப்படி இருந்திருக்கும்? இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த பேங் ஏற்பட்டதாம். அந்த பேங் பெரிய பேங்காம். ஆகவே பிக் பேங் தியரின்னு கொண்டுட்டான். பிரெஞ்சில பொங்கோ, பிக் பேங் பிக் பொங்கோ. அந்த பிக் பேங் எப்படி வந்தது? ஆண்டவர் தான் அதை செய்வித்தார். கிறிஸ்தவன் பிக் பேங் தியரியை நம்ப வேண்டும். ஆனால் பாவம் விஞ்ஞானிகள் இந்த இடத்திலே போய் இறுகி விடுகிறார்கள். பேங் வந்துச்சுங்கோ, ஆனா அந்த பேங் வருவதற்கு என்ன காரணம் என்பதனை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய தோளை தட்டி சொல்ல வேண்டும், எஸ்கூஸ் மீ, எலோஹிம் தாயா அந்த பேங்கை உண்டு பண்ணினார். விளங்குதா? இப்ப பிக் பேங் தியரியை நம்புகிற விஞ்ஞானியே அது எப்படி வந்தது என்று தெரியாதவனுக்கு இடத்துல என்ன கேட்பான் தெரியுமா? எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்றால் ஆண்டவரை யார் சிருஷ்டித்தார் கேட்பான்.
எனக்கிட்டே கேட்பானுங்க. Il peut demander. துளை முதல்ல உன் சொந்த மூக்க கண்ணாடி இல்லாம பாத்துட்டு வா. உன்னுடைய மூக்கு பிறந்த நாள்ல இருந்து மூஞ்சில இருக்கு. அத நாங்க உடுப்பு போட்டு மறைக்கிறது இல்ல, காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அங்க கவர் போட்டு மூடுறது இல்ல, காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுல விசேஷமா என்னைய மாதிரி ஆளுக்கு இருக்கிற மூக்கு இன்டர்நேஷனல் மூக்கு. Et le nez que j'ai, c'est un nez international. Merci சொல்லும். Et merci, elle dit tout le temps. அப்ப அவங்க மூக்கு இந்த இடத்துல நின்று இருக்கணும், அது ஏன் எக்ஸ்ட்ராவா நீட்டிக்கிட்டு வந்திருக்கு? Elle dit, papa, votre nez, ils auraient dû s'arrêter là, mais pourquoi elle a dépassé? நான் சொல்லுவேன், அடியே லவ் பண்ற காலத்துல இதெல்லாம் உனக்கு தெரியலையா? அப்ப கேட்டிருக்கலாமே. நீர் இன்று மீன் இல்லை, நீ இன்று நான் இல்லை இல்லையா சொன்னேன். இன்னொரு கதை சொல்லுவா, அப்பா உங்க மூஞ்ச இப்ப அவளோட சேர்ந்து லேட்டஸ்ட் மிஷாவும் சேர்ந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா நான் 4 பொம்பளைகளோட வாழ்றேன்னு? ஒன்னு மேர்சி, அடுத்தது மிஷா, அடுத்தது பெரிய மேர்சி, அதான் மிஷா. பெரிய மேர்சி தான் மிஷா, சின்ன மிஷா. Après il y a une petite Misha. விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? இந்த 2-4 பொம்பளைங்க மாதிரி என்னைய போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. என்னன்னா என்னுடைய மூஞ்சில கண்ணு வேற, மூக்கு வேற, வாய் வேற, மீசை வேற எடுத்து பார்த்தா கன்றாவியா இருக்குமா? அது எல்லாம் இந்த மூஞ்சில ஒன்னா இருக்கறனால தானே கொஞ்சம் பாக்குறதுக்கு ஓகேயா இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு மூக்கு இருந்தும் அந்த மூக்கை உலகத்திலே உள்ள படித்தவன் படிக்காதவன் கருப்பன் வெள்ளையன் மஞ்சள்காரன் எல்லாம் பார்த்தாலும் என் சொந்த மூக்கை நான் பார்ப்பதற்கு ஒரு கண்ணாடியின் உதவியை நாட வேண்டியிருக்கிறது. என் மூக்கை எனக்கு என் கண்ணால பார்க்க முடியல. ஆண்டவர் எப்படி உருவானார்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணுமா? நமக்கு ஆண்டவரை பற்றி அவர் வெளிப்படுத்தாத ஒன்றையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த விஞ்ஞானிகள் பாவம், அவர்களுக்கு பிக் பேங் தெரியும், அந்த பிக் பேங் எப்படி வந்தது என்று தெரியாது. சரி, 2வது வசனம் வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. சரி, இனி ஹெப்ரேய மொழியை விட்டுருவோம், இனி தமிழ்லயே போவோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இந்த பிக் பேங் மூலம் இந்த உலகம் உருவாகினாலும் முதலாவது இருந்தது ஒரு இருண்ட காலமாம். 2 விதமான டார்க் ஏஜஸ் இருக்கு, தெரியுமா? உலக சரித்திரத்திலே டார்க் ஏஜஸ் என்று மிடிவல் மத்திய காலத்தை சொல்லுவார்கள். ஆனால் விஞ்ஞானிகள் டார்க் ஏஜ் என்று சொல்வது ஐஸ் ஏஜுக்கு முந்தின காலம். ஓகே, ஐஸ் ஏஜ் என்று சொல்வது சினிமா படத்தை அல்ல. இல்லைன்னா சொல்ல ஐஸ் ஏஜுக்கு முன்னால டார்க் ஏஜஸ் ஒன்று நான் பார்க்கலையேன்னு யூடியூப்ல போயிட்டு தேடக்கூடாது. இப்போ இருள் என்றால் என்ன? ஒளி இல்லாத நிலை. நதிங் கால்ட் டார்க்னஸ். இருள் என்று ஒன்று இல்லை. ஒளி இல்லாமை தான் இருள். புரியுதா உங்களுக்கு? ஒளி இல்லாமை தான் இருள். அப்போ அந்த ஆண்டவர் உலகத்தை படைத்த பொழுது இருளாய் அது இருந்திருக்கிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். விஞ்ஞானம் சொல்லுகிறது, இந்த பூமி முழுக்க பனிக்கட்டியால் மூடி இருந்தது. இருள் காலத்துக்கு அடுத்த காலம் பனிக்காலம், ஐஸ் ஏஜ். இந்த ஐஸ் ஏஜை விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்பதனை நீங்கள் படித்தால் உங்களுக்கு தெரியும். ஜலம் என்று சும்மா சொன்னால் சுடு தண்ணியையும் ஜலம்னு தான் சொல்லுவாங்க, பச்சை தண்ணியையும் ஜலம்னு தான் சொல்லுவாங்க. ஜலம் என்பது தமிழ் வார்த்தை அல்ல, அப்படி பார்க்க போனா வடச்சொல். ஆனால் உண்மையாக அந்த எபிரேய மொழியிலே பார்க்கும் பொழுது உறைந்த நிலையில் காணப்படுகின்ற தண்ணீரை குறிக்கிறது. முழு பூமியும் பனியினால் மூடி இருந்தது என்பதற்கு இந்த 2வது வசனமே ஆதாரம். ஆகவே வேதத்தில் ஐஸ் ஏஜ் இருக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். ஒன்று சொல்லுகிறேன், இந்த வெளிச்சம் சூரியனிலிருந்து வந்த வெளிச்சம் அல்ல. சூரியனை ஆண்டவர் 4வது நாள் தான் உண்டாக்குகிறார். அதற்கு வருவோம் பிறகு. அப்போ சூரியன் உண்டாக்கப்படுவதற்கு முன் சூரியன் இருந்தது. ஏனென்றால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் பாகா சிருஷ்டித்த பொழுது சூரியன் இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு சூரிய வெப்பம் வர வேண்டும், பூமியில் இருந்து இவ்வளவு தூரத்தில் சூரியன் இருக்க வேண்டும், பூமி இந்த அளவுக்கு தன்னைத்தானே சுற்றி வர வேண்டும், சூரியனை சுற்றி வர வேண்டும் என்ற விஷயங்கள் எதையுமே ஆண்டவர் இன்னும் தீர்மானிக்கவில்லை. அது நடந்தது 4வது வசனத்தில். ஆனால் இந்த சுடர்களுக்கு ஓரளவு
அவ்வளவு வெளிச்சம் இருந்தது. ஆனால் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமிக்கு ஆண்டவர் போக்கும் வரத்துமாய் இருந்தபடியினால் அவருடைய வெளிச்சம் இங்கே காணப்படுகிறது. தேவனுடைய வெளிச்சம் இது, அது உண்டாகட்டும், என்னுடைய வெளிச்சம் இந்த பூமியையும் அடையட்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆனால் அந்த வெளிச்சத்தின் மூலம் என்ன நடக்கிறது? இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சம் வெப்பமடைய ஆரம்பிக்கிறது. விஞ்ஞானம் சொல்லுகிறது பல மில்லியன் ஆண்டுகள் எடுத்தன அந்த ஐஸ் பனிக்கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சம் கரைவதற்கு. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். 5வது வசனத்தை வாசிங்க. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை வருது நமக்கு. சாயங்காலமும் விடிய காலமும் கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆதியாகமத்தை எழுதும் பொழுது என்ன அழகான இலக்கிய நடையில் எழுதியிருக்கிறார் என்று. ஆனால் இந்த இடத்துல காணப்படுகிற அந்த நாள் தான் பிரச்சனை. நாள் என்றால் 24 மணித்தியாலம். இப்போ எபிரேய மொழியிலே நாள் என்றால் என்ன? இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் யொம். யொம் என்னுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அதிலே அதிக தடவை இந்த யொம் மொழிபெயர்க்கப்படுவது சகாப்தம். சகாப்தம் நமக்கு நாள் என்றால் 24 மணி நேரம். அதனால் தான் ஆண்டவர் 6 நாட்களில் சிருஷ்டித்தார் என்றால் நம்முடைய 6 நாட்களில் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது 6 நாட்கள் அவர் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தபடியினால் நம்முடைய 6 நாட்கள் நாம் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படித்தானே? ஆனால் உண்மையாக நீங்கள் நியாயப்பிரமாணத்தை ஒழுங்காய் வாசித்தால் 7ஆம் நாள் மாத்திரமல்ல, நீங்கள் ஒழுங்காக யூத கலாச்சாரத்தின் படியும் வேதத்தின் படியும் நீங்கள் பார்த்தால் 6 மணி நேரம் வேலை, 1 மணி நேரம் ஓய்வு. 6 நாள் வேலை, 7ஆம் நாள் ஓய்வு. 6 வாரங்கள் வேலை, 7ஆம் வாரம் ஓய்வு. 6 வருஷங்கள் வேலை, 7ஆம் வருஷமே ஓய்வு. வாசிச்சிருக்கிறீங்களா? வாசிச்சிருக்கிறீங்களா? ஞாபகம் இருக்கா? 6 வருஷங்கள் ஒரு நிலத்தை நீ பண்படுத்த வேண்டும், நீ பயிர் நட வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். 7ஆம் வருஷம் அதுபோல 70வது வருஷம். இப்படி ஆண்டவர் அந்த 7ஆம் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்தப்படுத்துதல் என்றால் என்ன? காதோஷ் என்றால் என்ன? வேறு பிரித்தல். ஆகவே இந்த 7ஆம் யொம் எல்லாவற்றையும் வேறு பிரித்தார். நம்முடைய பிரச்சனை என்ன? இந்த யொம் என்பது 24 மணி நேரமா அல்லது வேறு ஏதாவதா? கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே வழி என்ன தெரியுமா? ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் தானே அன்பானவர்களே? 7ஆம் நாளில் இருந்து ஓய்ந்திருந்தார் என்று இல்லை, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அப்படி என்றால் 8ஆம் நாள் திரும்ப வேலையை தொடங்கினார். அப்படி இல்லை. உண்மையின்படி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்றால் 7ஆம் நாள் முடியும் போது அவருடைய ஓய்வை முடிக்கின்றார் என்ற அர்த்தம். உண்டா இல்லையா? அப்போ எதிலிருந்து ஓய்கிறார்? சிருஷ்டிப்பிலிருந்து. உண்மையாக ஓய்வு என்றால் என்ன? ஓய்வு என்பது ஒரு வேலையும் செய்யாமை என்பது அல்ல. ஏனென்றால் ஒருவனாலும் எப்பொழுதும் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கவே முடியாது. உறங்கும் பொழுது கூட உறங்கும் வேலையை அவன் செய்கிறான். ஓய்வு என்றால் என்ன தெரியுமா? தான் செய்யும் வேலையை நிறுத்திவிட்டு இன்னும் ஒரு காரியத்தை செய்து. இப்போ நான் பிரசங்கம் செய்துவிட்டு போய் உட்கார்ந்தால் பிரசங்கத்தில் இருந்து ஓய்வு எடுக்கிறேன் என்ற அர்த்தம். அந்த ஓய்வு எப்பொழுது முடியும்? நான் மறுபடி பிரசங்கிக்கும் போதுதான். 7ஆம் நாள் ஓய்ந்தவர் எப்பொழுது அவர் மறுபடி சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். வேதத்தை கடைந்து குடைந்து பார்த்தால் அடுத்த சிருஷ்டிப்பு எது தெரியுமா? புதிய வானம் புதிய பூமி இன்னும் வரவில்லை. அப்படியானால் இன்னும் நமது ஆண்டவர் அவர் 7ஆம் நாளிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் ஒன்றையும் சிருஷ்டிக்கவில்லை. சிருஷ்டித்த எல்லாவற்றையும் நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று அந்த உரிமையை கொடுத்து விட்டார். என்றைக்கு அவர் ஓய்ந்தாரோ என்றைக்கு அவர் புதிய வானங்களையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க போகிறாரோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லி இருக்கிறபடி அவ்வளவு காலம்தான் யொம் ஒரு யொம். அப்படியானால் அந்த ஒவ்வொரு நாளுக்குரிய அளவில் தான் முதல் 6 நாட்களும் இருந்திருக்க வேண்டும். ஆகவே நாள் என்பது நமக்கு தெரியாத எவ்வளவோ மில்லியன் கணக்கான ஆண்டுகள் என்பதனை முதலாவது மனதில் எடுத்துக்கொள்ள.
புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியாவிட்டால் மறுபடி இவற்றை போட்டு பாருங்கள். உண்மையாக கர்த்தர் இன்றைக்கு நிறைய வாலிபர்களை ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் எவ்வளவு உண்மையான புத்தகம் என்று இன்றைக்கு இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இருந்தே ஆண்டவர் நமக்கு காட்ட போகிறார். விஞ்ஞானத்தை அடிப்படையாக வைத்து கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்துக்கு சவால் விடும் உலகத்தில் இவர்கள் ஒளிவிட்டு பிரகாசிக்க போகிறார். விஞ்ஞானிகள் பாவம் கண்டுபிடிக்கிறார்கள், ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்காத விஞ்ஞானிகள் இருக்கின்றபடியினால் இதிலே ஆண்டவருடைய கரம் எவ்வளவுக்கு இருக்கிறது என்று தெரியாமல் அவர்கள் மொக்குத்தனமாக பரிணாமவாதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்து 6வது வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கினார். இப்பொழுது தண்ணீர் ஐஸ் நிலையில் இல்லை, திரவமாய் மாறிவிட்டது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தண்ணீரை தண்ணீரில் இருந்து பிரிக்கிறார். அதாவது தண்ணீரின் பெரும்பகுதியானதை கொண்டு போய் மேலே வைத்துவிட்டு அந்த மேலே இருக்கிற தண்ணீருக்கும் கீழே இருக்கிற தண்ணீருக்கும் இடையில் ஆகாய விரிவை உண்டு பண்ணுகிறார். விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன் வரை ஓசோன் படலத்தோடு ஒரு ஹைட்ரோ ஆக்சைடு லேயர் இருந்தது என்று. ஹைட்ரோ ஆக்சைடு, ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன், H2O, தண்ணீர், ஒரு பெரிய தண்ணீர் படலம் இருந்தது என்று விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் பூமியின் மேல் இன்னும் மழையை பொழிய பண்ணவில்லை. ஒரு மூடு பனி பூமியை மூடிக்கொண்டிருந்தது, நனைத்தது. ஏன் மழையை பெய்ய பண்ணவில்லை தெரியுமா? அந்த ஹைட்ரோ ஆக்சைடு படலம் இருந்தபடியினால் சூரிய கதிர்கள் அந்த படலத்தை தாண்டி பூமிக்கு வரும் பொழுது செறிவு குறைந்த நிலையில் வந்தபடியினால் பூமியில் இருந்த தண்ணீரை நீராவியாக்க முடியவில்லை. பூமியில் இருக்கின்ற தண்ணீர் நீராவியாகி மேலே போனால் தான் மேகங்கள் வரும். மேகங்கள் குளிர்வடைந்தால் தான் மழையாக பொழியும். ஆகவே அந்த ஹைட்ரோ ஆக்சைடு படலம் தாண்டி வருகின்ற இந்த சூரிய கதிர்கள் தண்ணீரை நீராவியாக்காதபடியினால் மழையே வரவில்லை. ஆகவே நோவா காலத்தில் நோவா வானத்தில் இருந்து தண்ணீர் வரும் என்று பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்களால் அந்த தாற்பயத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வெள்ளத்தை அனுப்பும் பொழுது அந்த ஹைட்ரோ ஆக்சைடு படலம் தான் வானத்தின் மதகுகளை திறந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 40 நாட்கள் அந்த தண்ணீர் மறுபடி பூமிக்கு வந்தது. ஆழத்தின் ஊற்றுக்களும் திறந்தன. வேதம் சொல்லுகிறது உலகத்தின் அதி உயர்ந்த சிகரத்தை விட 15 முழம் தண்ணீர் மேலே நின்றது என்று. 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பூமியிலே ஒரு காற்றை அனுப்பினார் என்று சொல்லுகிறது. எபிரேய சொல் அந்த காற்றை என்ன காற்று என்று சொல்லுகிறது தெரியுமா? கீழ் காற்று. அதாவது கிழக்கிலிருந்து மேற்காக வீசும் ஒரு காற்று. கிழக்கிலிருந்து மேற்காக இந்த பூமியை சுற்றி 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 காற்று அடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் வடக்குக்கும் தெற்குக்குமாய் பிரிந்து போனது. பிரிந்து போய் உறைந்தது. ஆர்க்டிக் அண்டார்டிக்காக மாறியது. ஏதோ நான் சொல்லுவதை குறித்து கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்க விருப்பமானால் கண்டுபிடிக்கலாம். 1986ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் டைம்ஸ் மேகசினில் வந்த ஒரு கட்டுரையை நான் சொல்லுகிறேன். அக்வாலஜிஸ்ட், தண்ணீர் விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் ஆர்க்டிக் கண்டத்தில் இருக்கும் அந்த பனிக்கட்டிகள் எந்த அளவுக்கு தண்ணீரை கொண்டிருக்கின்றன என்ற ஒரு பெரிய ஆய்வில் ஈடுபட்டார்கள். சாதாரண மனிதனுக்கு புரியக்கூடிய விதத்தில் அவர்கள் அந்த டைம்ஸ் மேகசினில் எப்படி அதை எழுதியிருந்தார்கள் தெரியுமா? ஆர்க்டிக் பனிக்கட்டிகளை 1000 துண்டுகளாக வெட்டி அதன் ஒரு துண்டை கொண்டு போய் உலகத்தின் பெரிய பாலைவனமாகிய சஹாரா பாலைவனத்திலே போட்டால் அந்த சஹாரா பாலைவனத்தையே பசுஞ்சோலையாய் மாற்றக்கூடிய அளவுக்கு தண்ணீர் இருக்கிறதா. 1986 செப்டம்பர் மாத டைம்ஸ் மேகசினில் வந்த ஒரு கட்டுரை. அப்போ அந்த முழு ஆர்க்டிக்கும் உருகினால் என்ன நடக்கும், அண்டார்டிக் உருகினால் என்ன நடக்கும். வேதம் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தோடு ஒத்து போகிறது. இப்போ முதல் தடவையாக ஹைட்ரோ ஆக்சைடு படலம் இல்லாமல் சூரிய கதிர்கள் பூமியை தாக்குகின்றன. தண்ணீர் நீராவியாக மாறி மேகமாய் வருகிறது. மேகத்தை ஊடறுத்துக் கொண்டு சூரிய கதிர்கள் வரும் பொழுது வானவில் தோன்றுகிறது. சொல்லுகிறார், நான் என் வில்லை வானத்திலே வைக்கிறேன். திராட்சை தோட்டத்தை நோவா ஏற்படுத்துகிறார். திராட்சை ரசத்தை குடிக்கிறார். மதுவெறி கொண்டு விழுகிறார். அவர் குடிக்காரரா? இல்லை. இதுவரை போதிய அளவு சூரிய வெப்பம் இல்லாதபடியினால் பூமியிலே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், இந்த கிருமிகள் இல்லை. இப்போ முதல் தடவையாக பாக்டீரியா உருவாகி இருக்கிறது.
திராட்சரசம் புளிக்கிறது, fermentation happens. புதுவிதமான நுண்ணுயிர்கள், கிருமிகள் எல்லாம் உருவாகி நோய்கள் நொடிகள் வர ஆரம்பிக்கின்றன. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைகிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த அண்ட வெளியிலே பிரயாணித்துக் கொண்டு அங்கமங்கம் ஓடிக்கொண்டிருக்கும் எரிகற்கள் அவை பூமிக்குள் அந்த அண்டவெளியிலிருந்து பூமிக்குள் வரும் பொழுது ஆக்சிஜனோடு பட்டவுடன் எரிந்து கொண்டு சாம்பலாகி கொண்டு விடும். இந்த துகள்கள் மனிதனுடைய தோளில் படுகிறபடினால் தான் தோளில் சுருக்கங்கள் வருகின்றன. ஹைட்ராக்சைடு படலம் இருக்கும் பொழுது இது ஒன்றுமே வரவில்லை. ஆகவே நோவா காலம் வரை வாழ்ந்த ஜனங்கள் வாலிபர்களை போல வாழ்ந்தார்கள். நம்ம ஆள் ஆதாம் இருக்கிறாரு, 930 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாராம். பைபிளே சொல்லுது அவர் என்ன பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாரு. 930 வருஷம் வாழ்ந்து குமாரர்களையும் குமாரர்களையும் பெற்றான். Everybody was busy baby making. அந்த காலத்துல நாம இருந்திருந்தோம்னா வாலிபனை பாத்துக்க, தம்பி உனக்கு இப்ப எத்தனை வயசாச்சு? 748 அப்படிமா. அப்படிப்பட்ட ஒரு உலகம் இருந்ததுக்கு விஞ்ஞான ரீதியாக ஆதாரம் இருக்கிறது அன்பானவர். இப்போ அந்த ஜலத்தை ஆண்டவர் பிரித்து விட்டார். இப்ப பாருங்க 9வது வசனம் வாசிங்க. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அந்த கீழே இருக்கின்ற அந்த தண்ணீரை ஒரு இடத்தில் சேர பண்ணிவிட்டு வெட்டாந்தரைகள் அல்ல, வெட்டாந்தரை காணப்பட கடவது என்றார். விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆரம்பத்தில் கண்டங்களும் சமுத்திரங்களும் இருக்கவில்லை. ஒரு கண்டம் ஒரு சமுத்திரம் இருந்தது, பிறகுதான் பிரிந்தது. இன்றைக்கு கூட சில பேர் ஏதேன் தோட்டம் எங்கே இருக்கிறது என்று குழம்பிக் கொண்டிருப்பார்கள். கண்டுபிடிக்க முடியவே முடியாது. ஈராக்கிலே என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்திலே ஓடின 4 நதிகளில் 2 நதிகள் அங்கே ஓடுகின்றன, யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ். ஆனா உண்மை என்னவென்றால் ஏதேன் தோட்டத்தில் இருந்த நதிகள் 4 2 பெயர்களை எடுத்து 2 நதிகளுக்கு வைத்துக் கொண்டார்கள். நோவாவின் ஜல பிரளயத்துக்கு பிறகு தண்ணீர் மேலே போகாமல் வடக்கு தெற்காக பிரிந்தபடியினால் இப்போ இருக்கிற மாதிரியான கண்டங்களும் சமுத்திரங்களும் மாறின. ஆகவே அந்த ஒரு கண்டத்தில் இருந்த அந்த ஏதேன் தோட்டத்தை கண்டுபிடிக்க முடியவே முடியாது. விஞ்ஞானம் சொல்லுகிறது ஒரு கண்டம் இருந்தது என்று, வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. வெட்டாந்தரை காணப்பட கடவது என்றார். அப்புறம் பாருங்க, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாத்தீங்களா, ஒரு கண்டம் ஒரு சமுத்திரம். பரிணாமவாதிகள் அடுத்து சொல்லுகின்ற விஷயம் அடுத்த வசனத்தில் வருகிறது அன்பானவர்களே. வாசிங்கம்மா. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதிகளின் படியையும் கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், இந்த நமக்கு தெரிந்த ஒரு நாள் போலத்தான் இந்த நாள் என்று நினைக்கிறபடியினால் புல், பூண்டு, கனி விருட்சங்கள் இவையெல்லாம் ஒரே நாளில் உருவாகினதாக நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், அதே நேரம் ஒரு மகா பெரிய கலைஞர். அவர் அழகானவர் மாத்திரமல்ல, அவர் செய்யும் காரியங்களும் அழகு, அவர் பேசும் வார்த்தைகளும் அழகு, அவருடைய சிருஷ்டிப்பே அழகு. ஒரு கலைஞன் அவர். கலைஞர்களுக்கெல்லாம் கலைஞர், மகாபெரிய கலைஞர். கலைஞனுக்கு அழகு என்ன தெரியுமா? ஒரு கலைஞன் ரசிகனாய் இருக்க வேண்டும். ஒரு கலைஞன் எந்த அளவுக்கு ரசிக்கும் தன்மை உடையவனாய் இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய கலை இன்னும் மேம்படும். பாடல் என்பது ஒரு கலை. ஒரு பாடகனாக நான் என்ன செய்வேன்? பல பாடகர்களுடைய பாடல்களை ரசிப்பேன். ரசிக்கும் போது என்ன தோன்றும்? ஓ, இவர் இப்படி ஒன்றை செய்கிறார், வாவ், ஓ அவர் இப்படி ஒரு இம்ப்ரோவைசேஷன், இப்படி ஒரு மாடுலேஷன் செய்கிறார். அப்போ ஒரு பாடகன் மென்மேலும் நல்ல பாடகனாக வருவது எப்படி? பாடல்களை ரசிக்கின்றதினால். நான் பாடல்களே கேட்க மாட்டேன், ஆனால் பாட வேண்டும் என்றால் எவ்வளவு திறமை உள்ளவர்களா இருந்தாலும் என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் என்று கொண்டே இருப்பார்கள். விளங்குதா? எந்த ஒரு கலைஞனும் ஒரு ரசிகனாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரச்சனை என்னவென்றால், அவர் எவ்வளவு பெரிய கலைஞராக இருந்தாலும் வேறு கலைஞர்கள் இல்லாதபடினால் வேறு கலைஞர்களின் கலைகளை ரசிக்க அவருக்கு வழி இல்லை. ஆகவே வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? இருளாய் இருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய வெளிச்சத்தை கொண்டு வந்து அந்த வெளிச்சத்தை ரசிக்கிறார். அவசரம் இல்லாமல் அதை ரசிக்கிறார். வாவ், சூப்பர். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, வெளிச்சம் நல்லது என்று கண்டார்.
நம்ம பைபிள் வாசிக்கிற விதம் எப்படி இருக்குது? வெளிச்சத்தை உண்டாக்கினார், வெளிச்சம் தேவன் வெளிச்சம் உண்டாகிறது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் நிலையும் தேவன் வெவ்வேறு பிரித்தாய், தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலம் விடியற்காலம் முதலாம் ஞாயிற்று பின்பு தேவன் ஜலம். ஆண்டவரே நினைப்பார் இவனை கொன்னா எப்படி இருக்கும். பைபிள் வாசிக்கும் போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். வெளிச்சம் நல்லது என்று கண்டார், என்னவா இருக்கும்? அவருக்கு தெரியாதா வெளிச்சம் நல்லதுன்னு? என்ன வெளிச்சம் நல்லது என்று கண்டார், ரசிக்கிறார். அவசரப்பட்டு அடுத்ததை செய்யாமல் வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறதையே அவர் ரசிக்கிறார். எவ்வளவு காலம் ரசிக்கிறார் நமக்கு தெரியாது. அவர்கிட்ட கேட்டா இப்படி சொல்லுவார், உனக்கு எனக்கு ஒரு வருஷம் ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரி இருக்கும், அப்புறம் 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி இருக்கும். அதனால ஓன் டைம் இல்லப்பா என் டைம். கொஞ்சம் கொஞ்சம் ஓவராவே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதான் அந்த மில்லியன் கணக்கான ஆண்டுகள். புரியுதா உங்களுக்கு? நம்ம வாசிக்கிற வேகத்திலே எல்லாம் நடந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் ஒவ்வொன்றாக ரசித்து ரசித்து இந்த இடத்துக்கு வரும் பொழுது முதலாவது புல்லை உண்டு பண்ணுகிறார். விஞ்ஞான ரீதியாகவும் இந்த எபிரேய மொழியிலும் இந்த சொல்லை பார்க்கும் பொழுது விஞ்ஞானிகள் இந்த உலகத்தில் முதல் தோன்றிய தாவரங்கள் என்று சொல்லும் அந்த தாவரங்கள் தான் இவை. முதலாவது அந்த புல் வகைகளை தான் உண்டு பண்ணுகிறார். சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகுதான் பூண்டுகளை உண்டாக்குகிறார். சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகுதான் விதைகளை கொண்ட கனிகளை உண்டாக்குகிறார். விஞ்ஞானம் சொல்லுகிறது முதலில் மரம் எல்லாம் வரவில்லை, சிறு சிறு தாவரங்கள் தான் தோன்றின. இப்படியே அவை இனப்பெருக்கம் செய்து வேறு வேறு தாவரங்கள் வந்து எப்படி மரங்கள் எல்லாம் வந்தன என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. வேதத்தின்படிதான் அது உண்மை. வேதத்தின்படி அப்படித்தான் இருக்கிறது. பாருங்கள், சாயங்காலமும் விடிய காலமாகி 3ஆம் நாளாயிற்று, இன்னொரு பெரிய சகாப்தம் முடிந்து விட்டது. இப்ப பாருங்கள், அந்த சகாப்தத்தை பூமியிலே வெளிச்சம் இருக்கிறது, பனிக்கட்டிகள் உருகிவிட்டன, ஆனால் மழை பெய்யாத ஒரு ஒரு மூடுபனி இருக்கின்ற ஒரு உலகம். நாட் அ டிராபிக்கல் வேர்ல்ட். இப்ப நம்ம ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி மரங்கள் எல்லாம் கொண்ட ஒரு உலகமா இல்ல, ஒருவித இந்த காலை பனி அந்த மாதிரியான ஒரு உலகம். மிருகங்கள் இருக்கா, பறவைகள் இருக்கா, மீன்கள் இருக்குதா? விஞ்ஞானம் சொல்லுகிறது உயிரினங்கள் தோன்ற முன்பு தாவரங்கள் தோன்றின. அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஐயா, ஆனா அவனுக்கு தெரியல ஆதியாகமம் 1ல தான் விஷயமே இருக்கு. இப்போ பார்ப்போம். இப்போ 4வது நாள் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். 14வது வசனம் வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவது என்றார். இப்போ அன்பானவர்களே, இன்னொரு எபிரேய சொல்லை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆசாஹ். ஆசாஹ் என்றால் அமைத்தல், ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளை சீர்படுத்துதல், திருத்துதல் என்ற அர்த்தம். சுடர்கள் உண்டாக கடவுது என்கிறாரே, அந்த உண்டாக கடவுதுதான் ஆசா. இப்போதான் ஆண்டவர் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எல்லைகளை நியமிக்கிறார். எவ்வளவு தூரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், இப்படி இப்படி சுழல வேண்டும். இந்த அமைப்பை, சோலார் சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை ஆண்டவர் அமைக்கிறது இந்த 4ஆம் நாள். புரியுதா உங்களுக்கு? பாருங்க 15வது வசனம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. சில பேர் நினைப்பாங்க இது அந்த ஹைட்ரோஆக்சைடு படலத்துக்கு கீழ்பட்ட பிரிவு. கிடையாது, அதுக்கு மேல. ஓகே. 16வது வசனம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். வாசிங்க. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பார்த்தீர்களா? இதையெல்லாம் செய்த பிறகு மறுபடி வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் இவற்றை ரசிக்க தொடங்குகிறார். ஆண்டவர் ரசித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ புல் பூண்டெல்லாம் வந்து விட்டது, மரங்கள் எல்லாம் வந்து விட்டன. இப்போ சூரியன் எல்லாம் சரியான
சரியான தூரத்திலே வைக்கப்பட்டு விட்டது. பூமி தன்னைத்தானே சுழல ஆரம்பித்து விட்டது. சூரியனை சுழல ஆரம்பித்து விட்டது. சந்திரன் பூமியை சுற்ற ஆரம்பித்து விட்டது. சோலார் இயர், லூனா இயர், அதாவது சூரிய வருஷங்கள், சந்திர வருஷங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் குறிக்கிறார். ஆண்டவர் இதை இப்போ ரசி ரசி என்று ரசிக்கிறார். விஞ்ஞானம் சொல்லுகிறது எத்தனையோ மில்லியன் கணக்கான ஆண்டுகள் உயிரினங்கள் இல்லாமல் தாவரங்கள் மாத்திரம் இந்த பூமியில இருந்தனவாம். அடுத்து பரிணாமவாதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது விஞ்ஞானம்? முதல் உயிரினங்கள் தோன்றுகின்றன. யாருக்கு தெரியும்? விசேஷமா வாலிபர்கள் ஸ்கூல்ல இதெல்லாம் படிக்கிறவங்க. உலகில் முதல் உயிரினங்கள் எங்கே தோன்றின யாருக்கு சொல்ல முடியும்? விஞ்ஞானத்துல என்ன சொல்லி இருக்குது? எங்க தொங்குது? எங்க? வவுனியாலையா? எங்க? வானத்திலையா, தண்ணியிலையா, தரையிலையா, மரத்திலையா? வெரி குட். சத்தமா சொல்லுங்க. எங்க? எங்க? கண்டியில். சொல்லுங்க, நீங்க சரியா சொல்லிட்டீங்க. தண்ணீரில். இது விஞ்ஞானம். முதல் உயிரினங்கள் எங்கே தோன்றுகின்றன? தண்ணீரில். போவோம் பைபிளுக்கு. 20வது வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும். வாவ், அவ்வளவுதான். பின்பு தேவன் எதை உண்டு பண்ணுகிறார்? நீந்தும் ஜீவ ஜந்துக்கள். நீந்தும் ஜீவ ஜந்துக்கள். பெரிய பெரிய திமிங்கலம், சுறா எல்லாம் இல்ல, நீந்தும் ஜீவ ஜந்துக்கள். தண்ணீரிலே குட்டி குட்டியாய் உயிரினங்கள் தோன்றி அந்த உயிரினங்கள் தண்ணீருக்குள்ளே நீந்த ஆரம்பித்து இப்போ அந்த குட்டி குட்டி நீந்தும் மீன்கள் கடலிலே ஓட ஆரம்பித்து விட்டன. ஓகேயா? இப்ப எனக்கு சொல்லுங்க, அடுத்து என்ன நடந்தது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது? தண்ணீரிலே போதிய அளவு உணவு இல்லாதபடியினால் இந்த தண்ணீரில் வாழும் அந்த மீன், அந்த செதில்கள் மாறுகின்றனவாம், பரிணமிக்கின்றனவாம். The fins are evolving into what? Limbs. Actually, yeah, but prior to that, wings. Fins primarily evolve into wings and subsequently become limbs. என்ன கோதாரியாடா லிம்பாம் விங்காம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த நாங்கள், பேச்சு வாங்கி போட்டு இருக்கிற நாங்கள், இந்த மனுஷன் கடைசி பிரசங்கமாம், கடைசி பிரசங்கத்தில் விங்காம் லிம்பாம் என்ன கோதாரி. இல்லையா? வார்த்தையை பேசிட்டு போக வேண்டியதானே இல்லையா? மீன் செதில் விங் ஆயிச்சான், விங்கு லிம்பு ஆயிச்சான். இதுக்கு ஒத்து பாடுறதுக்கு இன்னொரு பாஸ்டர் கீழே இருந்து வேற எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பேசுற ஆள் பிள்ளை பிள்ளையா தேவையில்லாத பிரசங்கம் பண்ணா கீழே இருக்கிற மற்ற பாஸ்டர் மாதிரி சொல்லணும், யோ இதை நிப்பாட்டிட்டு வார்த்தையை பேசுன்னு சொல்லணும் இல்லையா? அதை விட்டுட்டு இவர் சின்ன என்ன ஆச்சுன்னா இங்க இருந்து லிம்புங்கிறாரு. இவங்க தான் ஆண்டு விழா நடத்த வந்திருக்காங்க. அன்பானவர்களே, நான் ஏன் இதை சொல்லிக் கொடுக்கிறேன் தெரியுமா? நான் முதலில் நான் ஒரு மனோதத்துவ வைத்தியன். வேதத்திலே மனோதத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். பைபிள்ல பயங்கரமா இருக்கு சைக்காலஜி. ஃப்ராய்ட், மாஸ்லோ இவங்க எல்லாம் பிச்சை வாங்கணும். நம்ம பவுல், பேதுரு பயன்படுத்தின, தாவீது பயன்படுத்தின சைக்காலஜி பார்க்கும். பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் எல்லாம் பிச்சை வாங்க வேண்டும் வேதத்தில் இருக்கிற தத்துவ ஞானங்களை பார்க்கும். அதுபோல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், தாமஸ் ஆல்வா எடிசன் இவர்கள் எல்லாம் பிச்சை வாங்க வேண்டும் வேதத்தில் இருக்கிற விஞ்ஞானத்தை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பத்தி சொன்னனால ஒரு விஷயம் அவர் சொன்னதை சொல்றேன். ஆண்டவரை உள்ளடக்காத விஞ்ஞானம் மொக்குத்தனமான விஞ்ஞானம் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார். சபைக்கும் சொன்னார். அவர் ஒரு யூதனா இருந்தாலும் ஜெர்மனியில இருந்தவர். அப்போ அவர் சபைக்கு என்றால் அந்த தேவ மனுஷர்களுக்கும் சொன்னார், விஞ்ஞானத்தை அப்படியே உதாசீனம் செய்கிற மதமும், ரிலிஜன் which avoids science is stupid என்று சொன்னார். அதுவும் மொக்கை என்று சொன்னார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்றால் எவ்வளவு பெரிய ஆள் என்ன? அந்த ஐன்ஸ்டைன் பாஸ்டரு அடுத்த ஆண்டு விழாவுக்கு அவரே வார. பாஸ்டர் ஜான் ஜெயவராஜை விட நல்லா வர்ஷிப் பண்ணுவார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். உண்மையை சொல்லுகிறேன் அன்பானவர்களே, இந்த பிசாசு என்ன செய்கிறான் தெரியுமா? கிறிஸ்தவர்களை
மூடர்களாக்கி கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்கள் விஞ்ஞானத்தை பார்த்து பயப்பட வைத்திருக்கிறான். இந்த பிரயோக விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தின் நிமித்தம் உலக ஞானம் நம்மை பார்த்து கேலி செய்கிற அளவுக்கு உலகத்தை மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் உண்மையாக வேதத்தை ஒழுங்காய் ஆராய்ந்து பார்த்தால் வேதத்திலே விஞ்ஞானம் இருக்கிறது, கணிதம் இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது, மனோ தத்துவம் இருக்கிறது, பைத்தியம் இருக்கிறது. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தையை கர்த்தர் நமக்கு அந்த 66 புத்தகங்களில் கொடுத்திருக்கிறார். முதலாவது எங்கே உயிரினங்கள் தோன்றினவாம்? தண்ணீரிலே. அப்போ அதை அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அந்த நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் மாத்திரம்தான். பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளை உண்டு பண்ணுகிறார். விஞ்ஞானி கண்டுபிடித்து விட்டான். இந்த fossils எல்லாம் வைத்து ஆராய்ந்து பார்த்து பறவைகள் தோன்றுவதற்கு பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பு மீன் வகைகள் தோன்றிவிட்டன என்று. ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை எப்படி பறவைகள் வந்தன என்று. ஆகவே பறவையினுடைய உடம்பை பார்த்து அந்த செட்டைகள் அந்த பறவைகள் முன்பு மீன்களாய் இருக்கும் பொழுது இருந்த செதில்கள் என்று சொல்லுகிறான். நமக்கு தெரியும் மீன்கள் பறவைகளாய் மாறவில்லை. முதலாவது மீன்களை படைத்தவர் எவ்வளவோ காலத்துக்கு பிறகு பறவைகளை படைக்கிறார். அதை சரியாய் கண்டுபிடிக்கிற விஞ்ஞானி ஆண்டவர் தான் இதை செய்கிறார் என்று தெரியாதபடியினால் மீன்கள் பறவைகளாய் மாறின என்று சொல்லுகிறான். அவன் சொல்வது உண்மை என்றால் எல்லா மீன்களுமே பறவைகளாய் மாறி இருக்க வேண்டுமே. அங்கதான் அவனுக்கு இடிக்குது. இப்ப புரியுதா? நமக்கு தெரியும் செதில்கள் சிறகுகளாய் மாறவில்லை. மீன்களை உண்டாக்கிவிட்டு காலம் அதை ரசித்து விட்டு பறவைகளை உண்டாக்குகிறார். இப்போ பறவைகளை எங்கிருந்து உண்டாக்குகிறார்? இன்னொரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் அன்பானவர்களே. பறவைகள் பூமியிலிருந்து எழும்ப உண்டாக்குனாரா, கடலில் இருந்து எழும்ப உண்டாக்குகிறாரா? வசனத்தை பாருங்க. பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது. பறவைகளை ஜலத்திலே இருந்துதான் உண்டு பண்ணுகிறார். விளங்குதா? அதுதான் விஞ்ஞானி சொல்லுகிறான் மீன் தான் பறவையாய் மாறினது என்று. ஐயோ, ஒரு கற்பனைலாம் அந்த காலத்துக்கு போகுமா? மேலே எங்க இருந்தோ பூமியை பார்க்கிறோம் நாங்க. ஓகே, கற்பனையில. இப்போ நமக்கு ஆண்டவர் பார்க்கிற அந்த காட்சி தான் தெரிகிறது. ஒரு கண்டம், ஒரு சமுத்திரம். இப்போ ஒரு சில தாவரங்கள், மரங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு இந்த மூடு பனி மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு அதிகாலை நேரம் மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்போ மீன்களை காணுகிறோம். இப்போ திடீரென ஆண்டவர் பறவைகள் உண்டாக கடவுது என்கிறார். மேலே இருந்து பார்க்கிற நமக்கு அந்த பறவைகள் எங்கே இருந்து திடீரென பறப்பது போல தெரிகிறது. தரையில் இருந்தா, தண்ணீரில் இருந்தா, தண்ணீரில் இருந்து. இதுதான் உண்மை. அதுதான் விஞ்ஞானி சொல்றான் மீன் தான் பறவை. பிறகு பாருங்கள், இந்த திமிங்கிலங்கள், சுறா போன்ற பெரிய மச்சங்களை உண்டு பண்ணுகிறார். 21வது வசனம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். வா வா வா, என்ன அழகான ஆண்டவர் அப்பா. பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் உண்டு பண்ணுகிறார். பேலியன்டாலஜி படி பார்த்தீர்கள் என்றால் பல பெரிய பாரிய பறவைகள் அந்த காலத்தில் இருந்ததை கண்டுபிடித்து அந்த fossils எல்லாம் இருக்கின்றன. இந்த ஆராய்ச்சிகளில் நான் ஈடுபட்டிருந்த 90களில் கனடாவின் எட்மண்டன், ஆல்பர்டாவில் இருக்கிற எட்மண்டன், அங்கு போய் உலகிலேயே அதிகமான டைனோசர் fossils இருக்கின்ற அந்த இடத்துக்கு போய் ஆய்வுகள் நடத்தினேன். அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் உள்ள பெட்ரிஃபைட் ஃபாரஸ்ட் போய் ஆய்வுகள் நடத்தினேன். பல விஞ்ஞானிகளோடு சேர்ந்து இந்த ஆய்வுகளை நடத்தினேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, 5ஆம் நாள் ஆகிவிட்டது. இப்போதான் அன்பானவர்களே முக்கியமான ஒரு பகுதி, கடைசி பகுதி, 6வது நாள். இந்த எல்லாருக்கும் ஃபேமஸ் கதை என்னன்னா, குரங்கில் இருந்து மனிதன் வந்தான். இப்போ 5 நாட்கள் முடிந்து விட்டன. 5 சகாப்தங்கள். ஓகே, அதாவது பல மில்லியன் கணக்கான வருடங்கள் போய்விட்டன. ஓகே, இன்னும் மனிதன் இல்லை, இன்னும் மிருகங்கள் கூட இல்லை. இப்போ 6வது நாள் வருகிறது. வாசிங்க 24வது வசனம். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள். இந்த நமக்கு
நமக்கு நாட்டு மிருகம் காட்டு மிருகம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் எபிரேய மொழியிலே என்ன சொல்லி இருக்கிறது என்று சொல்லுகிறேன். நாட்டு மிருகங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சொல்லை ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் herbivores, தாவர உண்ணிகள். C'est-à-dire tous ces animaux. Herbivores. Herbivores. Herbivore. ஏன் நாட்டு மிருகங்கள் என்று தமிழிலே போட்டிருக்கிறார்கள் தெரியுமா? நாட்டு மிருகங்கள் என்று அவர்கள் சொல்லுவது ஆடு, மாடு, கழுதை, குதிரை. இவை மாமிசம் சாப்பிடாது, தாவர உண்ணிகள். விஞ்ஞானம் சொல்லுகிறது உலகில் முதல் தோன்றிய மிருகங்கள் மாமிச உண்ணிகள் அல்ல. அது அவைகளின் பல் அமைப்பு, தாடை அமைப்பு, தாடி அல்ல தாடை, அவற்றின் இரைப்பை தாவரங்களை உண்ணக்கூடிய விதத்தில் அமைந்திருந்தன. இப்போ நாட்டு மிருகத்துக்குள்ளே யானையை கொண்டு வருவது இல்லை. ஆனால் எபிரேய சொல்லை பார்த்தால் தாவரம் சாப்பிடும் மிருகம் என்றால் யானையும் அப்படிதான். யானை, மான், மரை, இந்த மூஸ், எல்க் என்னெல்லாம் சொல்லுவாங்களே, இந்த மிருகங்கள் எதுவுமே மாமிச உண்ணிகள் அல்ல. தெரியுமா உங்களுக்கு? அப்ப ஆண்டவர் முதலாவது இந்த மிருகங்களை தான் உண்டாக்கினார் என்று வசனத்திலே பார்த்து விட்டோம். கோமா, நாட்டு மிருகங்களையும் கோமா. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது என்ன? ஆம்பிபியன்ஸ், அதாவது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய பிராணிகள். இது நம்மால் இதுக்கு ஊரும் பிராணின்னு போட்டிருக்கான். எபிரேய மொழியில என்ன தெரியுமா போட்டிருக்குது? குளிரான ரத்தம் கொண்ட ஜீவன்கள், cold blooded creatures, amphibians. தண்ணீரிலும் அவை வாழும், நிலத்திலும் வாழும். அவை உன்னுடைய ரத்தம் குளிர்ந்த ரத்தம். முதலைகள், மானிட்டர்ஸ், டிராகன்ஸ், தவளை. புரியுதா உங்களுக்கு? ஆமை. ஓகேயா? சூப்பராய் ஆண்டவர் படைக்கிறார். அதாவது இந்த தாவர உண்ணிகளை சிருஷ்டித்த எத்தனையோ மில்லியன் கணக்கான வருஷத்துக்கு பிறகு தான் ஆம்பிபியன்ஸ் வருகின்றன. ஆம்பிபியன்ஸ் வந்து எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகுதான் காட்டு மிருகங்கள் வருகின்றன. தமிழிலே காட்டு மிருகம் என்று சொல்லுகின்றது எபிரேய மொழியிலே யார் தெரியுமா? கார்னிவோர்ஸ், மாமிச உண்ணிகள். அவற்றுக்கு தான் அந்த மிருகங்களை சாப்பிடக்கூடிய அந்த கடைவாய் பற்கள், அந்த பெரிய பற்கள் எல்லாம் இருக்கின்றன. விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? முதலில் தாவர உண்ணிகளாய் இருந்த மிருகங்கள் கொஞ்சம் 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 உக்கிரம் அடைந்து வேறு மிருகங்களை கொன்று சாப்பிட ஆரம்பித்தன. அதற்கேற்ற விதத்தில் அவற்றினுடைய பற்களின் அமைப்புகள் மாறின அல்லது பரிணமித்தன. நீங்க டிஸ்கவரி சேனல்ல பாத்தீங்கன்னா சொல்லுவான் 25 millions of years ago such carnivoric teeth evolved in the mouth of these animals. பொய். நீ ஒன்றை கண்டுபிடித்து விட்டாய், அது உண்மை. தாவர உண்ணிகளுக்கு பிறகுதான் மாமிச உண்ணிகள் வந்தன. ஆனால் தாவர உண்ணிகள் மாமிச உண்ணிகளாக மாறவில்லை. நீ மாறினதாக நினைக்கிறாய். மாறி இருந்தால் எல்லா தாவர உண்ணிகளும் அல்லவா மாம்ச உண்ணிகளாய் மாறி இருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய யானை இன்றைக்கும் தாவர உண்ணியாகத்தான் இருக்கிறது. அவ்வளவு பெரிய காண்டாமிருகம் பார்த்திருக்கீங்களா? அதுவே தாவர உண்ணியாய் அல்லவா இருக்கிறது. காண்டாமிருகம் வாயை திறந்து பார்த்திருக்கீங்களா? காண்டாமிருகத்தினுடைய ஒரு அந்த கடி இருக்கு தானே, முதலையினுடைய கடியை விட 70 மடங்கு சக்தி வாய்ந்ததாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த வாயை பொளந்து புல்லு தான் திங்க. புரியுதா உங்களுக்கு? அது மாறி இருக்கலாமே. ஏன்? ஆண்டவர் அவற்றை வேறாக இவற்றை வேறாக படைத்தார். புரியுதா? இப்போ மிருகங்கள், சில மிருகங்களை உண்டாக்கி விட்டார். சிலன்னா எல்லா மிருகமும் வந்துருச்சு. இப்ப இந்த மிருகங்களுக்குள்ள தான் இருக்கிறாங்க ஒராங்குட்டான், பபூன், கொரில்லா. இவங்கெல்லாம் இந்த இதுக்குள்ள தான் அடக்கம். அப்போ மனிதன் வருவதற்கு முன்பு குரங்குகள் வந்து விட்டன. ஓகேயா? இதற்கெல்லாம் பிறகு 26வது வசனம் வாசிங்க. பின்பு தேவன் வண்டர்ஃபுல். கொஞ்சம் இருங்க. எப்போ? பின்பு, which means இந்த எல்லா மிருகங்களையும் படைத்து எத்தனையோ மில்லியன் வருஷங்களுக்கு பின்பு
தேவன் மனுஷனை உண்டாக்குகிறார். இதனால தான் அவன் நினைக்கிறான் கடைசியா தானே ஹோமோசேப்பியன் வந்தா, கடைசியா தானே மனுஷன் வர்றான், குரங்கு தான் மனுஷனா நிமிர்ந்துச்சு. ஐயோ அப்ப பாவம் மத்த குரங்கெல்லாம் ஏன் நிமிரல? இன்றைக்கும் ஒராங்குட்டான் இருக்குதே, இன்றைக்கும் கொரில்லா இருக்குதே, எல்லாம் மாறி இருக்கலாமே. 5 பேர் மாத்திரம் தீர்மானிச்சு நீங்க எல்லாம் மாறாதீங்க நாங்க மட்டும் மாறுறோம்னு தீர்மானிச்சு மாறினாங்களோ? அன்பானவர்களே உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், இதோடு நான் முடிக்க போறேன். ஏன் நான் வெள்ள முடிக்கிறேன்னா நான் முடிக்கல, நான் பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் மேல வர போறாரு இன்னும் கொஞ்சத்துல. உங்களெல்லாம் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள நடத்த போறோம். விஞ்ஞானத்தை உருவாக்கிய தேவனிடத்தில் நாம் வரப்போகிறோம். அப்போ ஆண்டவர் இந்த மனிதனை எப்படி உண்டாக்குறார் என்று பார்ப்போம். 2ஆம் அதிகாரத்தில் விளக்கத்தை கொடுக்கிறார். மண்ணை எடுத்து அதை உருவாக்கி நாசியிலே ஊதி, அதெல்லாம் 2ஆம் அதிகாரத்தில் வருது. ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார் வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அதுதான் வித்தியாசம். சாயல் எபிரேய மொழியில நிறைய பேருக்கு தெரியும், சொல்லுங்க நீங்களே. சாயல் என்னது? சாயல் எபிரேய சொல் என்ன? வெரி குட், செலம் சொல்லி கொடுத்தாச்சு எல்லாருக்கும். ரூபம் எபிரேய சொல் என்ன? டெமுட். அப்புறம் தான் ஹீப்ரூ ஸ்காலர்ஸ் நாங்க வச்சிருக்கோம் இங்க. சாயல் என்பது செலம், ரூபம் என்பது டெமுட். செலம் டெமுட் என்ன என்று நிறைய சொல்லி கொடுத்திருக்கேன், சும்மா லைட்டா சொல்லி கொடுக்கிறேன். முகம் பார்க்கும் கண்ணாடியில் நான் என்னை பார்க்கிறேனே, அதுதான் செலம். புகைப்படத்தில் என் உருவத்தை பார்க்கிறேனே, அதுதான் டெமுட். ஆண்டவர் மனுஷனை எப்படி உண்டாக்கினார்? தன்னுடைய கண்ணாடியாக. அவர் மனுஷனை பார்க்கும் பொழுது தன்னை கண்டார். ஆனால் அதற்காக மனுஷனை போல அவருக்கு கண் காது மூக்கு வாய் கை இருக்கிறது என்று நினைப்பது தவறு. ஏனென்றால் கண்ணாடிக்கு என்னை போல கை கால் மூக்கெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த கண்ணாடியில் நான் என்னை பார்க்கும் பொழுது என்னை பார்க்கிறேன். அதுபோல ஆண்டவர் மனுஷனை பார்க்கும் பொழுது தன்னை கண்டார். யார் மனுஷனை பார்த்தாலும் ஒரு புகைப்படத்தை பார்ப்பது போல ஆண்டவரை கண்டார்கள். ஒரு போட்டோவை பார்க்கும்போது நாங்க சொல்லுவோம், ஓ இந்த இருக்கிறார் அவரு. அது பேப்பர் மை, ஆனால் அவர் தெரிகிறார். மனுஷன் தேவன் அல்ல, ஆனால் மனுஷனை பார்க்கும் பொழுது தேவனை கண்டார்கள். தான் பிசாசு ஏவாளுக்கு என்ன செய்தான்? அந்த மரத்தின் பக்கம் திரும்ப வைத்தான். அவள் அந்த கனியை பார்த்து இது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நன்மையும் புத்தியை தெளிவிக்கப்பட இச்சிக்கப்படத்தக்கதுமா இருக்கிறது என்று கண்டாள். அவள் தேவனை பார்த்து கொண்டிருக்க வேண்டியவள் மரத்தின் பக்கம் திரும்பி விட்டாள். கண்ணாடியை திருப்பி விட்டால் நாம் அந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது நம்மை பார்க்க முடியாது. கண்ணாடி எதை பார்க்கிறதோ அதைத்தான் பார்ப்போம். ஆகவே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்க்கும் பொழுது மரத்தை தான் கண்டார், தடை செய்த மரம். அதுதான் பாவம். இயேசு வந்தார், நம்மை திருப்பி விட்டார். மனம் திரும்புங்கள். கிறிஸ்தவர்கள் மாத்திரமே மறுபடி ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவர் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது தன்னை காண்கிறார். அதுதான் துதியின் வாழ்க்கை. ஆண்டவரையே நாம் அவருக்கு மறுபடி காட்டுகின்ற அந்த வாழ்க்கை. இப்ப பார்த்தீர்களா, மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த வித்தியாசம். அருமையான மலையாள பாடல் இருக்கிறது, கேட்டிருக்கிறீங்களோ தெரியல. மின்னும் சிறகுள்ள பொன்மையிலே நின்னுடைய அப்பூப்பன் மண் புழுவோ, பொன்னாடைந்துண்ண பெண் கொடியே, நின்னுடைய வல்யப்பன் குரங்கோ, சாஸ்திரமல்ல പരിണാമവാദം ശാസ്ത്രത്തിൻ പേർ പറഞ്ഞ് മനുഷ്യനെ സൃഷ്ടാവിൽ നിന്നകറ്റാൻ വെണഞ്ഞൊരു കള്ളമല്ലേ. പരിണാമവാദம் என்பது தன்னை சிருஷ்டித்த மனிதனிலிருந்து மனிதனை பிரிக்கிற ஒரு கள்ள உபதேசம். ஆனால் அவர்கள் எதை அடிப்படையாய் வைத்து இதை செய்கிறார்கள்? விஞ்ஞானத்தை. விஞ்ஞானம் பொய் அல்ல, விஞ்ஞானம் உண்மையை கண்டுபிடித்து விட்டது தான் சொல்லுகிறது. ஆனால் விஞ்ஞானத்தின் அந்த வெக்கும் அந்த இடைவெளி என்ன தெரியுமா? ஆண்டவர். ஆண்டவர் மாத்திரம் விஞ்ஞானத்துக்குள் கொண்டு வரப்பட்டால் விஞ்ஞானம் 100% உண்மையாகிவிடும். இப்போ விஞ்ஞானம் நிறைய உண்மையாயிருக்கிறது. அவர்களுக்கு தெரியவில்லை, அந்த பிக் பேங்கை உண்டாக்கினவர் நமது ஆண்டவர். அந்த மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக சிருஷ்டித்தவர் ஆண்டவர். ஒவ்வொன்றாக படைத்து ரசித்து ருசித்து இந்த பூமியை மனுஷனின் சிருஷ்டிப்பு வரை கொண்டு வந்து விட்டார். குரங்கு மனிதனாய் மாறவில்லை. குரங்கின் டிஎன்ஏ கூறுகள் மனிதனுடைய டிஎன்ஏ கூறுகளை விட ரொம்ப வித்தியாசம். ஒரு நாளும் அது இதுவாய் மாறவில்லை. உலகத்திலே எதுவுமே இன்னொன்றாய் மாறவில்லை. எவல்யூஷன் பிழை. ஆனால் அந்த விஞ்ஞானம் சொல்வது போல முதலிலே மீன், அப்புறம் பறவை, அப்புறம் மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகம், கடைசியாக மனுஷன். இது உண்மை. வேதம்
வேதம் அழகாக அதை சொல்லுகிறது. ஒரு பெரிய மனம் திரும்ப வைக்கிற பிரசங்கம் அல்ல, ஆனால் தேவனுடைய மகத்துவங்களை காட்டுகிற ஒரு செய்தி. வேதம் 100% உண்மையானது. சேலா 969 வருஷம் வாழ்ந்தானாம். சில பேர் நினைப்பார்கள் இதெல்லாம் சும்மா புல்டா போண்டா கஞ்சா கப்சா பொய் விடுறானுங்க. விஞ்ஞான ரீதியாக எவ்வளவு இதெல்லாம் உண்மை என்று நான் உங்களுக்கு காட்டிவிட்டேன். நோவாவின் காலத்துக்கு பிறகு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைய ஆரம்பித்ததும் ஏன் என்று சொல்லிக் கொடுத்து விட்டேன். நமது தேவன் சிருஷ்டிப்பின் தேவன்.